ராமசுகுந்தன் சார் வணக்கம். பாமக இந்த கட்டத்திற்கு வந்து நிற்கும் அப்படின்ட்டு எப்போதாவது யூகித்திருக்கிறீர்களா? நடந்து வந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்த போது இந்த இடத்துக்கு வந்து நிற்கும்ட்டு. சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரே பதவி நீக்கம் வாரமா இருக்கு. முதல்ல வந்து திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து கட்சி பதவியிலிருந்து நீக்கினாங்க. சரி. அடுத்து திரு மல்லை சத்யா, இன்னைக்கு வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது ஒரு வாரத்துக்கு முன்பே நடக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அப்போது நடக்கவில்லை. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து அப்போ வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவோட அறிக்கையை பெற்றார். அதுக்கப்புறம் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினார். அதற்கப்புறம் வந்து வன்னியர் சங்க நிர்வாகிகளை வைத்து ஒரு கூட்டம் நடத்தினார். நான் நினைத்ததெல்லாம் போன வாரமே நடந்திருக்கணும். ஒரு 4 இல்ல 5ஆம் தேதி நடந்திருக்கணும்னு நினைச்சேன். ஒரு வாரம் லேட்டா நடந்திருக்குது. ஆனா இவர்களுக்குள்ள இருந்த இந்த மனஸ்தாபம் என்பது தீராது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்து வந்தது. முதல்ல வந்து நானும் வந்து அப்பாவும் மகன் இருவரும் வந்து சேர்ந்து ஏதோ நாடகம் நடத்துகிறார்கள் என்று நினைத்தேன். நான் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்த பின்னர் எனக்கு கிடைத்த ஃபீட்பேக் என்னன்னா, அவர் வந்து எந்த ஒரு ரீகன்சிலியேஷனுக்கும் அவர் வந்து தயாராக இல்லை என்பதுதான் நான் அறிந்தேன். அவருடைய உடல் மொழியும் அப்படிதான் இருந்தது. அவருடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, தன் மகன் தனக்கு கட்டுப்பட்டு கட்சியில் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் கோரிக்கை வைத்தார். இதை வந்து அன்புமணி அவர்கள் ஏற்கவில்லை. ஏன் ஏற்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. அப்பாவும் மகனும் இருவரும் ஒரு அறையில் உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு வந்து கட்சி பிளவுபட்டு இருக்கிறது. இதில் பாதிக்கப்பட போவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தான். அந்த கட்சிக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு சார். ஆனா இன்னைக்கு மருத்துவர் ஐயா இன்னைக்கு கொடுத்த பேட்டி செய்தியாளர் சந்திப்பில் அவர் ஒரு தெளிவான விளக்கத்தை கடைசியில் கொடுத்துருக்கிறாரு. இந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விடுங்க, அது ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாருன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அவர் ஒன்று சொல்கிறார், எல்லாரும் இது வந்து ஏதோ தந்தை மகன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி குடும்ப பிரச்சனைங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது குடும்ப பிரச்சனை கிடையாது, இது கட்சி பிரச்சனை, கட்சியினுடைய எதிர்காலம், மக்களுடைய பிரச்சனை இது. அவரு வந்து நான் வந்து வீடு வீடாக தெரு தெருவாக லாந்தர் விளக்கில் தூக்கிட்டு போய் இந்த கட்சியை வளர்த்தேன் அப்படின்ட்டு அவர் வந்து இன்னைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இது வந்து தந்தை மகன் பிரச்சனையே கிடையாது, இது கட்சி பிரச்சனை, இது முழுக்க கட்சியினுடைய எதிர்காலம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா எல்லா உரிமை மீட்பு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை அன்புமணி ராமதாஸ் செய்து கொண்டு இருக்கிறார். அன்புமணி ராமதாஸினுடைய இன்றைய பயணம் போல டாக்டர் ராமதாஸால் நிச்சயமாக பயணிக்க முடியாது, மக்களை சென்று சந்திக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனா இது தந்தை மகன் பிரச்சனையே இல்லைங்கிறாரு. என்ன அர்த்தம் இது? அவர் கூறுவதில் சில உண்மைகள் இருக்கலாம். பொதுவா நாம பார்த்தோம்னா பாமக வந்து 2010ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுக்கு வந்து இறங்கு முகம் தான் இருக்கிறது. அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இதில் வந்து யார் மீது தவறு என்பது இருவர் மீதும் தவறு இருக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். இவர்களோட கொள்கையே பாத்தீங்கன்னாக்க தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறுவது, இந்த சமுதாயத்தை வைத்து வியாபாரம் செய்வது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் இருவரும் எப்போதுமே பதில் சொல்லவில்லை. ஆனா இன்னைக்கு வந்து இருவருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்ட பின்னர் இவர் கட்சியில் தலைவராக இருக்க தகுதியற்றவர், அரசியலுக்கே தகுதியற்றவர் என்று தந்தையார் சொல்கிறார். மகன் வந்து இதற்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லாமல் அவருடைய ஐடி டீமை வைத்து இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து புகைப்படங்களை வெளியிட்டு தந்தையை அவமரியாதை செய்யும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலை. இருவருமே வந்து இந்த கட்சியின் டவுன்ஃபாலுக்கு இருவருமே காரணம் என்பதுதான் என்னோட கருத்து. சார் இப்போ சார் என்னன்னாங்க, நீங்க அதிமுகவிலாவது சார் ஏதாவது ஒரு குரல் வருகிறது சார்,
என்னன்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் வருகிறது. அதுக்கு ஏதோ ஒரு ரியாக்ஷன் அங்கேயாச்சும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பார்ட்டியில் இவர் கம்முன்னு இருக்கிறாரு, அவர் பேசிட்டு இருக்கிறாரு. நடுவில் பேசி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுவதற்கான ஆட்களே இல்லையா சார் பாட்டாளி மக்கள் கட்சியில்? இல்லை யார் சொன்னாலும் இல்லை ஒரு கவலை. யாருமே வந்து இருவரிடம் பேசும் தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். கட்சியில் இருவரும் அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு எல்லாமே எல்லாம் எங்க ஐயா சொன்னா நாங்க கேட்டுப்போம், அவரு சொல்றதுதான் வேத வாக்கு, அவர் எங்கள் குலசாமி அப்படியெல்லாம் தூக்கி வச்சிட்டு இருந்தவங்க கொஞ்ச நாளா அவருக்கும் அன்புமணிக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்ட பின்னர் சமூக வலைத்தளத்தில் வந்து அவரையே தரக்குறைவாக பேசினார்கள். யாரு வந்து போய் இருவர்கிட்டையும் பேச முடியும் சொல்லுங்க? சில செய்திகள் வந்தன, சிலர் முயற்சி செய்தார்கள், ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னார். கடைசியாக திரு விஸ்வநாதன் விஐடி காலேஜ் ஓனர் அவர் ஏதோ சமரசம் செய்ய முற்பட்டார் என்று டாக்டர் ராமதாஸே ஒரு பேட்டியில் அவர் கூறினார். அப்படி அவர் யார் சொல்லியும் கேட்கவில்லை என்றால் ஒரு சீரியஸாக ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் சொல்றது இது வந்து தந்தை மகன் பிரச்சனை என்பதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக எனக்கு தெரியவில்லை. சில தனிப்பட்ட விஷயங்களுக்காகவும் இந்த பிரச்சனை வந்து முளையிலேயே கிள்ளப்படாமல் இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டு இன்றைக்கு கட்சிக்கு தான் இருவருமே வந்து பாதகம் செய்திருக்கிறார்கள். ஓகே ஓகே ஓகே. ஒரு எலெக்ஷனில் ஒவ்வொரு கட்சியும் அவங்க ஒரு ஒரு இந்த பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அந்த ஒரு பேரம் பேசுவாங்கல்ல சார், எங்களுக்கு இவ்வளோ சீட் வேணும்ன்ட்டு. அந்த டிமாண்டை பாட்டாளி மக்கள் கட்சி இழந்து விட்டதா சார் இவங்க 2 பேர் சண்டையால்? கண்டிப்பாக கண்டிப்பாக. அவர்கள் வந்து அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி ஆர் பார்கெனிங் பவர்னு சொல்ற அந்த நிலையை அவர்கள் இழந்து விட்டார்கள். இப்போ வந்து பாமகவிலிருந்து பல கட்சிகளில் வந்து தொண்டர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கீழ்நிலையில் இருக்கும் தொண்டர்கள் அதிமுகவில் சேருகிறார்கள், திமுகவில் சேருகிறார்கள், காங்கிரஸில் சிலர் சேர்ந்திருக்கிறார்கள், பாஜகவில் சேருகிறார்கள், விஜய் கட்சி அவர்களுடைய கட்சியில் சேருகிறார்கள், சீமான் கட்சியிலும் மக்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே கீழ் நிலையில் உள்ள தொண்டர்கள் வந்து இவர்களை வந்து நம்பி கட்சி செய்வது அல்லது அரசியல் செய்வது தங்களுடைய எதிர்காலத்துக்கு உகந்ததல்ல என்று நினைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் அவர்களுக்கு அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டியே கம்மியாயிடுச்சு. ஏற்கனவே பாமக ஒன்றுபட்டிருந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா எலக்டோரலி அவங்க வந்து irrelevant-ஆ தான் ஆயிட்டாங்க. போன எலெக்ஷன்ல அவங்க 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருந்தாலும் 4 வந்து சேலம் அண்ட் தர்மபுரியில ஜெயிச்சாங்க, 1 மயிலத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஜெயிச்சதே வந்து அதிமுகவின் வாக்குகள்ல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக எங்கெங்கெல்லாம் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அங்கதான் ஜெயிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் வந்து ஒவ்வொரு கடந்த 2010 இருந்து நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கம்மியாயிட்டு வருது. அவர்கள் மீது நம்பகத்தன்மை வந்து மக்களிடையே, அதாவது வன்னிய சமுதாய மக்களிடையே கம்மியாயிட்டு தான் வருது. இது வந்து மேலும் இந்த பிளவு என்பது வந்து இருவருக்குமே மிகப்பெரிய அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டியை வந்து இட் ஹஸ் என்ன சொல்றது ரெடியூஸ்ட் தேர் பார்கெனிங் கெப்பாசிட்டி. ஓகே ஓகே ஓகே.